இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ள நிலையில் இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் எரிபொருள் இருப்பை உறுதி செய்யும் முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலை வரும் வேளையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் இந்தியாவின் அவசர காலத்திற்கு பயன்படும் மூலோபாய பெட்ரோலிய இருப்பை 30 பில்லியன் பேரல்களாக அதிகரிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த இந்திய மூலோபாய பெட்ரோலிய இருப்பு நிறுவனம் மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்துக்கும் இடையே இந்த கூட்டு ஒப்பந்தம் உறுதியாகியுள்ளது. கச்சா எண்ணெய் மட்டுமின்றி இந்தியாவில் மூலோபாய எரிவாயு இருப்புகளை உருவாக்கவும் எல்பிஜி சேமிப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் இரு நாடுகளும் கைகோர்த்துள்ளன. குறிப்பாக இந்தியாவில் பெருமளவில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு நீண்ட காலத்திற்கு எந்தவித தடையுமின்றி மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மற்றொரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா மேற்கொண்டுள்ள இந்த ஒப்பந்தம் உடனடியாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு உதவாது என்றாலும் நீண்டகால அடிப்படையில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கும் சர்வதேச சந்தையில் ஏற்படும் விலை ஏற்ற இறக்கங்களில் இருந்து இந்தியாவை பாதுகாக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சந்திப்பின் முக்கிய அங்கமாக இந்தியாவில் $5 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டையும் அமீரகம் அறிவித்துள்ளது.